இந்த வீடியோவை கேட்டு ஷாக் ஆயிடாதுங்க, ஓகேவா? இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு முக்கியமான காரணம் என்ன? 2 காரணம், 3 காரணம் வச்சுக்கிடலாம். என்னெல்லாம்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ப்ளஸ் உடல் பருமன், ஓகேவா? ஸோ 3 சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அப்படி தானே இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு, சரியா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரையெல்லாம் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்காங்க. மாத்திரை ஒழுங்காக தான் போட்டுட்ருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் தான். அப்படி இருந்த பிறகு கூட இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. மாத்திரையும் ஒழுங்காக தான் போடுறாங்க, ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அது காரணம் என்ன தெரியுமா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுது. புரிஞ்சிருக்கோம்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருது. உங்கள் ரிப்போர்ட்டு நார்மலாக தான் இருக்கும், நீங்கள் மாத்திரை ஒழுங்காக தான் போட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான் கரெக்டான வழின்னு சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு முக்கியம் எது? பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. வீடியோ கூட போட்டு கேளுங்க சார், வீடியோ கூட போட்டு கேளுங்க, அப்புறமா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.